கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம்ல நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல ஒரு சில நன்மைகள் இப்போ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மஷ்ரூம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும், இதயத்துக்கு ரொம்பவே நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இதில். அப்புறம் பிரெஸ்ட் கேன்சரை இது ரொம்பவே தடுக்கும் இதை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால. அப்புறம் நம்மளுடைய செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கும் இந்த மஷ்ரூம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் ப்ராப்ளமை கூட இது கண்ட்ரோல் பண்ணும். இந்த மஷ்ரூமில் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அறவே கிடையாது. அதே மாதிரி கலோரிஸும் இதில் ரொம்பவே குறைவு, 22 கலோரிஸ் தான் இருக்குது. அதனால் இது நம்ம நிறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது, ரொம்பவே நல்லது. இதில் பொட்டாசியம், சோடியம், புரோட்டீன், விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் B6, அயர்ன், ஜிங்க்கு, காப்பர், மெக்னீஷியம், இப்படி பலவிதமான சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால மஷ்ரூமை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மஷ்ரூம் 400 கிராம் எடுத்திருக்கேன். 3 தக்காளி, 2 வெங்காயம், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை, புதினா இலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு. இப்போது தவாவில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகினவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை அதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப கரிகிற மாதிரிலாம் வதக்கிறாதீங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்தாச்சு, கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பிறகு இது மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் நெய் தான் ஊற்றணும்னு இல்லை, நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். ஊற்றிட்டு நெய் காஞ்சோடனே பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. பிரியாணினாலே வெங்காயம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் பிரியாணி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது. இப்போது இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம மஞ்சத்தூள், உப்பு எப்போவுமே சேர்ப்போம், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லா மசாலாவோடைய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. மசாலா, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த கொத்தமல்லி, அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 400 கிராம் மஷ்ரூம், அதை இதோட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுனால ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு பெரிய துண்டாகவே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அந்த மஷ்ரூம் இந்த வெங்காயம் தக்காளியோட கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா கொஞ்சம் சுருண்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கும்.
ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நீங்கள் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி தான் சேர்க்கணும். 1:1.5 தான், 1:2 கிடையாது. ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். 1:2 போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி நிறைய ஆகிடும். இப்போது நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுருங்க. மசாலாலாம் படுற மாதிரி, எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை அதில் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.